தேவாலயத்தில் மண்டிட்டு முட்டி போட்டு வராரு. எந்த ஒரு தலைவர் அது மாதிரி செஞ்சதும் கிடையாது. டிவிக்கு ஓட்டு போடல அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம், விஜய்க்கு நஷ்டமே கிடையாது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேர் தான். ஆனால் இப்போ வந்து மாற்ற வேண்டும் மக்களுக்கு வந்து விஜய் தான். ரெண்டே பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே அப்படி சொல்லு. அவ்வளோதான். தமிழ்நாட்டு அதான் தமிழ்நாட்டில் தளபதிங்கிறது இளைய தளபதி, அப்புறம் இப்போ வந்து தலைவர் தளபதி. மே 4 தமிழக முதல்வரா நமது தமிழக வெற்றி தலைவர் விஜய். விஜய் விஜய் தமிழக முதல்வர், தமிழக முதல்வர், தமிழக முதல்வர். ஹாய். எங்கே திருச்சி ஏரியா வாங்க? திருச்சி தான். விஜய் பார்த்தீங்களா? பார்த்தோம். எப்படி இருந்தாரு? அப்படியே சலம் மாதிரி இருந்தார், பொம்மை மாதிரி இருந்தார். தூரத்துலேருந்து பார்க்கவும் பொம்மை மாதிரி இருந்தாரா? தூரமாக இருந்து பார்த்தீங்களா? அப்புறம் கிட்டக்கையும் பார்த்தோம். என்ன சொன்னார்? எதுவும் சொல்லலாம் இல்லை, போயிட்டாங்க. சும்மா அப்படியே வாகனம். உங்கள் ஓட்டு யாருக்கு? எதனால டிவிக்கு? தளபதி ஃபர்ஸ்ட் டைம் வராரு, சரி ஒரு மாற்றம் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு தான். நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே தளபதிக்கு தான் ஓட்டு. தளபதி தான். வேறு யாருமே மறுத்து பேசலையா? இல்லை இல்லை. நீங்கள் என்ன காலேஜா? ஓகே. உங்கள் வீட்டில் எல்லாருமே எப்படி ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மட்டும் தான் டிவி இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? இல்லை தேர்ட் டைம் பார்க்குறேன். தேர்ட் டைம். 3 டைமும் பார்த்துட்டீங்க? பார்த்துட்டேன். இப்போ 3 டைம் உங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்காரு, கண்டிப்பாக ஜெயிச்சுருவாரா? அது நம்பிக்கை தான் எல்லாமே. நம்பிக்கை தான். உங்கள் ஏரியாவெலாம் என்ன சொல்கிறாங்க? உங்கள் ஏரியாவில் ஏரியாலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க விருப்பம். ஓட்டு போடுறதுன்றது அவங்கவுங்க விருப்பம், நம்மளோடது நம்ம இது பண்ணுவோம். நீங்கள் விசாரிச்ச வகையிலையா கேட்ட வகையில என்ன சொல்கிறாங்க? யாருக்கு சப்போர்ட்? இப்போ வந்தவங்க தான் எல்லாருமே சொல்லுவாங்க, அதனால என்ன ஓட்டு ரிசல்ட்டோ அன்னைக்கு தான் தெரியும், நம்ம கையில் எதுவுமே இல்லை. ரிசல்ட் வந்தால் தான் தெரியுங்கிறீங்க. அப்போ மே 4 வெயிட்டிங்க. விஜய் ஜெயிச்சார் என்ன பண்ணுவீங்க? செலிப்ரேட் பண்ணுவீங்க? ஜெயிச்சார்னா கொண்டாட வேண்டியதான். செலிப்ரேட் பண்ணுவீங்க. இப்போ வந்து என் பேர் செந்தில்நாதனுங்க. எந்த ஏரியாவில்? நம்ம உறையூர். என்ன எப்படி இருக்குது உங்கள் கணவன்? என்ன எப்போவுமே தளபதி தலைவர் எப்போவும் வந்தாலும் வந்து அந்த ஏரியாவே கலகலப்பாக இருக்கும். எப்போவுமே கும்பல் தான். எப்போ எங்கே போனாலும் எந்த ஏரியா போனாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி. முன்னாடி வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் வச்சு பிரச்சாரமே திருச்சியில் தான் வந்தார். ஃபஸ்ட்டு ஆரம்பமே வந்து திருச்சி தான். கண்டிப்பாக 2026 அவர் தான். அப்படி இல்லை தலைவரை, 2026 எப்போவுமே தளபதி தான். எப்போவுமே அதாவது எப்போவுமே மக்கள் சப்போர்ட் எப்போவுமே தலைவருக்கு எப்போவுமே இருக்குது. தளபதி விஜய்க்கு எப்போவுமே மக்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். திருச்சி மேற்கு தொகுதியிலும் ஜெயிப்பார், கிழக்கு தொகுதியிலும் ஜெயிப்பார். தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் தான். கண்டிப்பாக இந்த மாற்றம் கண்டிப்பாக மக்களுக்கு வேணும். மாற்றம் எப்போவுமே கண்டிப்பாக வேணுங்கிறது தான். மக்கள் வந்து இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. மற்ற தலைவர் வரும்போது இந்த கூட்டம் வந்திருக்கா இல்லையா நீங்களே பாருங்கள். மக்கள் வந்திருக்காங்க, இவ்வளோ கூட்டம், இவ்வளோ டிராஃபிக்கு. எப்போவுமே மக்களுக்கு எப்போவுமே தலைவர் வேணும். தலைவர் விஜய் எப்போவுமே மக்களுக்கு வேணும். கண்டிப்பாக வந்து விஜய் வந்து சிஎம் கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக ஜெயிப்பார். அவ்வளோதான். 2026 விஜய் கண்டிப்பாக ஜெயிப்பார். தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் தான். இது எங்கே ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லா மாவட்டமும் நிறையா கூட்டம் வராங்க. அதனால் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. டிவிக்கே தான் எல்லாம் ஓட்டு அப்படிங்கிறாங்க. டிஎம்கே சுமாராக தான் இருக்கும். இல்லை திருச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேர் தான். ஆனால் இப்போ வந்து மாற்ற வேண்டும் மக்களுக்கு வந்து விஜய் தான். எப்போவுமே திமுக ஒரு தீய சக்தி. அண்ணா பேசவா? ஓம் சக்தி, பராசக்தி. திமுக ஒரு தீய சக்தி. ரெண்டே பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே அப்படி சொல்லு. அவ்வளோதான். தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சியும் மாற்றி மக்களை ஏமாத்தின காலம் மாறி போச்சு. அடுத்த மாற்றம் தேவை. வருங்காலம் எதனால? லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் என்ன இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்.
எதிர்கால நம்பிக்கை நம்ம கிட்ட வந்திருக்கு. நம்ம வந்து டிவிக்கு ஓட்டு போடல அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். விஜய்க்கு நஷ்டமே கிடையாது. நஷ்டம் நமக்கு தான். அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நமக்காண்டி எல்லாத்தையும் எழுதி வந்திருக்காரு. குடும்பம், மானம், மரியாதை, கௌரவம் அம்புட்டை இந்த திமுக நாசம் பண்ணிட்டான். விஜயுடைய மான மரியாதை கூட ஏற்றிட்டான். ஆனால் மக்கள் அவரை நம்புறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜயை வந்து 200% நம்புறாங்க. அதனால டிவிக்கு வருங்காலத்தில் மே 4 தமிழக முதல்வரா நமது தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தமிழக முதல்வர். தேங்க்யூ வெரி மச். பார்த்தோம். ஆனால் வந்து இருந்தார், அழகாக தான் இருப்பார். அவருக்கு என்ன சொன்னாரு? எதுவுமே பேசாமல் போயிட்டாரு. பேசல. ஆமாம். இல்லை சார், ஏமாற்றம் இல்லை சார். அவருக்கு ஸ்பீச்சுக்கு வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதனால் அவர் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அது கண்டிஷனில் அது ஒன்று தான். ஆனால் அதை மீறி அவரால் எதுவுமே பண்ண முடியலை. ஏன்னா பண்ணது நல்லது கிடையாதுன்னு அவர் இது பண்ணிக்கிட்டாரு. அதனால் நாங்களும் ஒரு ஓரமாக நின்று பார்த்தோம். ஆனால் திருச்சி கிழக்கில் வந்து தளபதி தான் வருவார், கண்டிப்பாக வருவார். நானும் அவரை ஏற்று இனிக எதிராஜ் நிற்கிறாரு. ஆனால் திருச்சி கிழக்கில் இன்னொன்று என்னென்னா, நானும் ஓட்டு கேட்க எனக்கு வந்து ராதாபுரம் தொகுதி. ஆனால் இங்கே வந்து நான் திருச்சி கிழக்கில் வந்து நான் ஓட்டு கேட்கும்போது கூட போயிட்டே இருக்கிறேன். ஆனால் அதில் வந்து நான் போகிற இடம் ஃபுல்லாகவே ஓட்டு கேட்க முடியல. அவங்களே ஆல்ரெடி கையை எப்படி வைக்கிறாங்க, வெற்றின்னு. இது ஒன்று தான் அவங்க சொல்ல இருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. வெற்றி நிச்சயம். அதாவது என்னோட ஒர்க்கிங் நான் இங்கே இருந்துமே, நான் ராதாபுரத்தில் உள்ள கிறிஸ்டோபர் அவருக்கு நான் ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருந்தேன் அங்கே ஆள் போட்டு. ஆனால் இங்கே இன்னும் நான் இப்போ தளபதி இங்கே நிற்கிறதுனால நான் இங்கே பிரச்சாரத்துக்கு டெய்லி நான் போயிட்டு இருக்கிறேன். ஆமாம். இதில் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும், ஒரு நாட்டு அதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு. அவர் வந்து இப்போ ஊழல் இல்லை, எதுவுமே இல்லை. மெயின் என்னென்னா நிறைய விஷயத்தை எடுத்துருக்கிறப்பல, அதாவது சின்ன பிள்ளை என்ன வருங்கால பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி நிறைய அறிக்கை கொடுத்துருக்காரு. இதில் வந்து ரொம்ப வரவேற்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதனால் அதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நான் வந்து தளபதி ரசிகன். பூவை உனக்காகலேருந்து நான் இருக்கிறேன். அவரெல்லாம் தளபதியே கிடையாதுங்க. ஏங்க எங்களுக்கு அதான் தமிழ்நாட்டில் தளபதிங்கிற வந்து இளைய தளபதி, அப்புறம் இப்போ வந்து தலைவர் தளபதி, இளைய தளபதி, தலைவர் தளபதி. பூவை உனக்காகலேருந்து நான் இருக்கிறேன். புரியுதுங்களா? மறுபடியும் ஆனால் வருங்கால மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவர் தான் விசில் சின்னம் அடிச்சு காட்டு. போடுறீங்களா? கண்டிப்பா சார். எங்களோட ஓட்டு எல்லாமே டிவிகேக்கு தான். நானும் ஒரு மாற்றுக் கட்சியிலேருந்து பகுதி தலைவியாக இருந்தவங்க தான். இன்றைக்கி வந்து ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவர் வேணும்னு இன்றைக்கி நான் தளபதி கட்சியில் வந்து இறங்கியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து தளபதி கட்சி ஆரம்பித்ததுனால நாங்கள் வந்து தளபதிக்கு வந்து ஒரு நல்ல தலைவரை நாங்கள் வந்து நாட்டுக்கு வைக்கணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி இந்த கட்சியில் இறங்கியிருக்கோம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு இன்னொன்று சார், அன்னைக்கு வந்து புரட்சி தலைவரை எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தலைவரை ஏற்றுக்கிட்டாங்க. கட்சியில் இருந்தாங்க, கிளை செயலாளர் வட்ட இப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் இன்று என்னோடய ஜென்ரேஷனுக்கு என்னோடய பிள்ளைங்களுக்காக எனக்குன்னு ஒரு தலைவர் தளபதி வந்திருக்கு. அதனால் நான் அவரை தலைவரை எடுத்து நான் அவருக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிஎம்கே ஒரு தூய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி. டிவிகே ஓட் ஃபார் டிவிகே. சொல்லு தம்பி, சொல்லுங்க. நீ பேசு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அந்த தேர்தலில் ஓட்டு போட்டுருக்கிறேன். மற்ற கட்சிக்கு போட்டிருந்தேன். இந்த வாட்டி எங்கள் வீட்டிலே கிட்ட ஒரு 50-60 ஓட்டு இருக்குதுங்க. எல்லாமே டிவிகேக்கு மாறியாச்சுங்க. டிவிகே வந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் கொடுக்கும். கண்டிப்பாக மாற்றம் கொடுக்கும், நம்பிக்கை இருக்குது. உங்கள் ஏஜ் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கள் ஏஜ் பெரியவங்க சொல்கிறாங்க ஒரு மாற்றம் கேட்குறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இன்னும் மாற்றாமல் இருக்காங்க. மாறிடுவாங்க. இந்த 2-3 நாளில் மாறிடுவாங்க. 2 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக மாறிடுவாங்க. அந்த 2 நாளுக்குள்ளே அவங்க ஏதாவது கொடுத்து ஏதாவது கரெக்ட் பண்ணிட்டாங்களா?
எதுவும் நல்லது நடக்கும்போது எதுவும் நடக்காதுதாங்க. நல்லது ஏன்னா ஒருத்தர் நல்லது நடக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் லைவ்லே டிவியில் பார்த்தேன், ஒரு தேவாலயத்தில் மண்டிட்டு முட்டி போட்டு வராரு. எந்த ஒரு தலைவர் அது மாதிரி செஞ்சதும் கிடையாது, எதுவும் பண்ணதும் கிடையாது. இன்றைக்கி பண்ணார் ஏர்போர்ட்டில். நம்ம அந்த சர்ச்சில் அந்தோனியார் சர்ச்சில் வந்து மண்டி போட்டு முட்டி போட்டு நடந்து அப்படியே முட்டி போட்டு வந்தார். அவரை மாதிரி எந்த தலைவரும் இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது, யாரும் பண்ணதும் கிடையாது. எவ்வளோ தூரம் சொன்னேன், உணர்வுபூர்வமாக இருக்கார், நல்லா உணர்வுபூர்வமாக இருக்கார். கண்டிப்பாக அவர் தான் வருவார். கண்டிப்பாக தொங்கு சட்டம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக உண்டு. இவர் தான் அமைப்பார், இவர் தான் சிஎம்மாக வருவார். கண்டிப்பாக வருவார். நான் சிஎம் தான் வா அப்படிங்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக அவர் தான் சிஎம். மற்றபடி தொங்கு சட்டம் வந்தாலும் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. இவரை நம்பி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இப்போ இருக்குது. அந்த மாதிரி நிறுவனம் வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சார் சொல்கிறாங்க? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ டிவிக்கே தான் சார். எல்லாம் டிவிக்கே. எங்கள் வீட்டில் ஒரு 50-60 ஓட்டு இருக்குது சார். இதுக்கு முன்னாடி எல்லாம் வேறு கட்சியில் இருந்தாங்க. அந்த கட்சி எல்லாம் மாறியாச்சு. இப்போ ஒரே கட்சியிலேருந்து வந்தீங்களா இல்லை வெவ்வேறு கட்சி? எல்லாம் ஒரே கட்சி தான் இருந்தோம். இப்போ எல்லாம் மாறியாச்சு. எல்லாம் மாறி இப்போ எல்லாம் டிவிக்கே வந்தாச்சு சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன இந்த ஏரியாவில் பிரச்சனை என்ன? ஃபஸ்ட்டு என்ன மாற்றணும்? திருச்சியிலையா சார்? திருச்சியில் வந்து எல்லாமே மாற்றி ஆகணும். ஆட்சியை மாற்றணும். ஃபஸ்ட்டு போதைப் பொருளை மாற்றணும். மதுபானங்கள் டாஸ்மாக் மூடணும். ஆமாம். பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய வேணும். எல்லாமே மாறிடும். பாதுகாப்பு பெண்களுக்கு நிறைய வேணும். நல்லா இருந்த ரோடை நோண்டி அதை குழி பள்ளம் பறித்து போட்டுட்டு இப்போ லாஸ்ட் நேரத்தில் பஞ்சர் ஒட்டிட்டாங்க. சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டோம்ல, அந்த மாதிரி பஞ்சர் ஓட்டி வச்சுட்டு சூப்பராக புதுசாகவே போட்டதை ஒரு வாரம் போடுவாங்க, மறுவாரம் நோண்டுவாங்க, ஒரு வாரம் போடுவாங்க. லாஸ்ட்டில் எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணாங்க, நம்ம சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டும் பாருங்க, அந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு மேக்கப் பண்ணி விட்டுட்டு பவுடர் போட்டு விட்டுட்டாங்க. அவ்வளோதான். திமுக ஒரு தீய சக்தி. டிவிக்கே ஒரு தூய சக்தி. டிவிக்கே ஒரு தூய சக்தி. நாங்கள் எங்களுக்கு வந்ததுலேருந்து இப்போ 40 வருஷமாச்சு. அதே போல் நான் விஜயகாந்த் ரசிகனாக இருந்தும் நாங்கள் விஜய் ரசிகராக மாறிட்டோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அது விஜய் ரசிகராக மாறியும் இன்றைக்கி அந்த மாற்றம் வரணும். எங்களுக்கு தனிப்பட்ட இடம் எதுவுமே கிடையாது. நாங்கள் இன்றைக்கும் அதே கேம்ப் தான், இந்த கேம்ப் தான் பக்கத்தில் கொண்டப்ப கேம்ப்பு. இன்றைக்கி விஜய் எப்படி சின்ன வந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி அம்மா போட சேர்ந்தார். நான் கிறிஸ்டின், நானும் மாதாவை வென்றவன். நான் இன்றைக்கும் அன்னை வேதி மாதா வென்றவன். அதே போல் எங்களுக்கு இன்றைக்கும் அவர் வரணும் ஆசை. அன்னை மேரி மாதா நான் ஜெபலாம் போட்டிருக்கேன் இன்றைக்கும். அதே அன்னை மேரி மாதா, அதற்காக அவர் இன்றைக்கி வரணும்னு ஆசைப்படுற நாங்களும். ஏன்னா விஜயகாந்த் சொன்ன வார்த்தை ஒன்று, அந்த வாரம் அண்ணன் தம்பியாக வந்தாங்க, விஜய் வந்துட்டார். ஆனால் விஜய் வரணும் எங்களுக்கு குறிக்கோள். எங்களுக்கு ஓட்டு கிடையாது, இளைஞக்காரருக்கு சிவகாரர் கிடையாது, அந்த வார்த்தையெல்லாம். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்தாருன்னா அது இன்னும் வெற்றி மேலே வெற்றி வரும். ஓகே, தேங்க்யூ.